பிரைஸ் தி லார்ட். நீரினை காண்கிற தேவன் என்கிற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறேன். உங்களை சந்தித்து வேத வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் பேசுகிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பரலோக ராஜ்யம் இது பார்த்து கொண்டு இருக்கிறது. பிதா எங்களுக்கு அருளுகிற காரியங்களை உங்களோடு கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நான் என்ன பேச இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்க. காலையில் நம்ம இரவு தூங்குகிறோம், காலையில் எழும்புகிறோம். நம்ம ரொட்டீனாக என்னுடைய என்ன காரியங்கள் நம்மளோட ரொட்டீனாக நம்ம செய்கிறோமோ அதை கரெக்டாக செய்கிறோம். பல் விளக்குறோம், குளிக்கிறோம், சமையல் பண்ணுறோம், அதை எடுக்கிறோம். வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, புருஷனை அனுப்புகிறாங்க. இப்படி பல காரியங்களிலும் நம்ம இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப தெளிவாக நம்ம அதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலத்துக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இருக்கிறது பூமியில் இல்லையா? இது ஒரு பூமி. இந்த பூமியில் இந்தியாங்கிற ஒரு இடத்துல, ஒரு தமிழ்நாடோ இல்லை ஒரு கேரளாவோ ஒரு கர்நாடகாவோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்கிறது, அந்த ஒரு பகுதியில் இருக்கிறோம். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? நாம் இருக்கிறது இந்த இடம்தான் நம்முடைய வாழ்க்கையா? நம்ம இதற்காக தான் படைக்கப்பட்டோமா, இதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டோமா என்பது ரொம்ப அத்தியாவசியமாய் சிந்தித்து செயல்படுகிற கடைசி காலகட்டத்தில் வரல தள்ளப்பட்டு வந்திருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் நாமாய் வந்தோம் என்று. இல்லை, ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறதும் நாம் தூங்குவதும் விழிக்கிறதும் கர்த்தருடைய கிருபையினால, நம்மளால் அல்ல. அப்போ நம்ம இந்த ரொட்டீனாக நம்ம செஞ்சிருக்கிற இந்த காரியங்கள் நம்ம அனுதினமும் இதை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நாமும் உருவாக்கப்பட்டதும் வாழ்க்கை முறைமை நம்ம நடத்துகிறதுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தில் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னால் டோட்டலி வித்தியாசமாக இருக்கிறது. நாமும் உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரலோகத்தினுடைய மகிமைக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பூமியில நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா நாமும் செய்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான காரியத்திற்காக நம்ம ஓடுறோம். என் உடைக்காக, என் உணவிற்காக, என்னுடைய தேவைகளுக்காக அனுதினம் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் வழியாக நம்மளோடு கூட பேசுறார். நீங்க நாளைய தினத்திற்காக கவலைப்படுகிறது என்ன? எதை உண்போம், எதை உடுப்போம் என்று துணிக்காகவும் உணவிற்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா இதற்காக நான் உங்களை இங்க அனுப்பவில்லை என்று சொல்லி நாம இதை தக்க வைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு வேளை சாப்பிடலன்னா ஐயோ நமக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமோ, நம்ம நாளைக்கு சாப்பிடணுமே, எழும்ப முடியாதே, அந்த சாப்பாடுக்காகவும் உடைக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதுக்காக நீ ஓட வேண்டாம்னு சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை நீ பாரு. அந்த காடு நம்மன்றது நம்முடைய மைண்ட்ல வரதே கிடையாது. காட்டு புஷ்பத்தை பாரு, அது ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி நீங்க சிந்தித்து உணர்ந்து அதை உணர்வடைந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா, காட்டுல பாருங்க, அந்த புஷ்பத்தை நீங்க பாருங்க, அதை உழைக்கிறதும் இல்லை, அதை நூற்கிறதும் இல்லை. அது எவ்வளவு மகிமையாய், எவ்வளவு அழகாய், எவ்வளவு நேர்த்தியாய் அதை படைத்திருக்கிறார். அதை அவர் பிழை போட்டுகிறார். அதை நீங்க நல்லா உற்று பாருங்களேன். அது அவர் சொல்றாரு. யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாருன்னா, ராஜாக்கு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு. நீங்க சாலமோன் ராஜாவை பாருங்க, அவருக்கு கூட அந்த மகிமை கொடுக்கப்படவில்லைன்னு கொடுக்கிறார். அந்த மகிமை அவருக்கு கிடைக்கல. அந்த மாதிரி நான் வைக்கல அவரை, நான் அப்படி உள்ள ஒரு இதுல வைக்கல. ஆனா காட்டு புஷ்பத்தை நீ பாருன்னு. அவைகளை விட அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு பூத்து நாளைக்கு அது குப்பையிலையும் அடுப்புலையோ எரிந்து அது காய்ந்து போகக்கூடியவைகள். அவைகளுக்கு நான் இவ்விதமாய் நான் ஒடித்து வைக்கிறவர், நான் இவ்வளவு மகிமையாய் நான் அவைகளை அழகு பார்க்கிறவர் என்றால் உங்களை நான் பார்ப்பது அதிக நிச்சயம் அல்லவோன்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மகிமை பெரிதல்லவோ என்று அவர் சொல்றாரு. அந்த மகிமையை தேடுகிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த பரலோகத்தினுடைய அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. நம் உலகத்தினுடைய அந்த ஒரு இதுல நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த உடுத்து வைக்கிறவரு நம்ம உடுத்து வைக்க மாட்டாரா? நம்மளை பிழைப்பூட்ட மாட்டாரா? நமக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாரா?
நமக்கு ஆகாரத்தை உணவை நமக்கு கொடுக்க மாட்டாரா? நமக்கு உடையை கொடுக்க மாட்டாரா? இதற்காக நீ ஏன் கவலைப்படுறேன்னு அவர் கேட்கிறாரு. அதை விட மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளுகிறதே இல்லை. அதனால நீ எதை தேடணும்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை நீ தேடு. உன்னுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், உன்னுடைய நீதி தேவனுடைய நீதியா இருக்கணும். இந்த உலகத்தினுடைய நீதி, இந்த உலகம்தான் என்னுடைய ராஜ்யம், இந்த உலகத்தினுடைய நீதி தான் என்னுடைய நீதி என்றுதான் நீங்க எல்லாம் போய்கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டே இருக்கிற, ஃபாஸ்டா ஓடுறீங்க, அதிவேகமாய் நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்ற நில்லுன்றாரு. நீ நில்லு, பொறுமையாயிரு, நில்லு. நீ ஓடுறத நிறுத்தி கொஞ்சம் நீ நிதானித்து யோசித்து பாருன்னு அவர் சொல்றாரு. வேத வசனத்தை ஆதிகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை நீ திறந்து படி என்றாரு. அதுலேயே இருக்கிறது. அதுக்கு நீ நேரத்தை கொஞ்சம் செலவிட்டேன்னா உனக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் மகிமையாய் நான் செய்து முடித்து வைத்திருக்கிறேன். அதை நீ எடுத்து புசித்தா போதும்னு அவர் சொல்றாரு. நான் எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறேன், நீ அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொண்டால் போதும் என்று அவர் சொல்றாரு. இந்த பிரயோஜனப்படுத்தி கொள்றதை நம்ம விட்டுட்டு நாமும் உருவாக்கி செயல்படுத்தி பிரயோஜனப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். அது வீணாய் போய்விடும். இந்த உலகத்தோடு கூட அது முடிந்து போகக்கூடியது. எழுப்புதல்னு ஒன்று வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று பரிதவித்து பார்க்கிறவர்களாய் நம்ம நிற்கக்கூடாது. இனி ஒரு எழுப்புதல் ஒன்று வரப்போகிறது பாருங்க. இத்தனை காலம் இவ்வளோ ஃபாஸ்டா, ஏன் இந்த மீடியாக்கள்ல இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு செய்திகள், இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு பாடல்கள் எல்லாம் எவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு மீடியா வழியாக வருகிறது. நீங்க முன்னாடி ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போனாதான் நீங்க இதை கேட்க முடியும். ஆனா இப்பொழுது நீங்க இருக்கிற இடத்திலேயே நிமிஷத்துல உங்களுடைய மொபைலை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா எதை வேண்டுமானாலும், எந்த வசனத்தை நீங்க சர்ச் பண்ணாலும், எந்த வசனத்திலே குறிப்பா இருந்தாலும் உங்களுக்கு இம்மீடியட்டா கொடுக்கக்கூடிய அநேக தேவ ஊழியர்கள், அநேக எடுத்துக்காட்டுகள், வித்தியாசமான எடுத்துக்காட்டுகள், வித்தியாசமான காரியங்களோடு கூட உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கலை ஏன் இது இவ்வளவு ஃபாஸ்டா, இவ்வளவு விரைவாய் உங்களுக்கு முன்பாக வருகிறது என்றால், அடுத்து இப்பொழுது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அடுத்து ஒரு உங்களுக்கு ஒரு தேர்தல், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதல் என்பது ஒன்று வருகிறது பாருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுப்புதல் என்று உருவாகும் பாருங்க. ஒரு வேர்திரிப்பு என்கிறது ஒன்று வரும் பாருங்க. எப்படி என்றால், கோதுமை மணிக்கும் பதருக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் அவர் இல்லையா? அப்போ அந்த பதர் எப்படி இருக்கும், கோதுமை மணி எப்படி இருக்கும் என்கிறது, கனி கொடுக்கிற மரங்கள் எப்படி இருக்கும், கொடாத மரங்கள் எப்படி இருக்கும், கனிகளினால் என் மரங்களை அறிந்து கொள்ளுவீர்கள், கனிகளினால் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்ற ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வித்தியாசத்தை நீங்க காண போகிறீங்க. அது சீக்கிரமாகவே உங்களுடைய முன்பாக கர்த்தர் அதை காண்பிக்க போகிறாரு. ஏன் இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களை சந்தித்தேன் என்றால், வனாந்தரத்துக்கு எதை காண போனீர்கள் என்று இருக்குது. இந்த பூமியில நீங்கள் எதை பார்க்கிறதுக்கு வந்தீர்கள், எதை அடையும்படியாக நீங்க வந்தீங்கன்னு அவர் கேட்கிறார். வனாந்தரத்துக்கு எதுக்காக நீங்க போனீங்க? அங்க ஒரு மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறாரு. அவர் அப்பம் புசிக்கிறது இல்லை, திராட்சரசத்தை இது பண்றது இல்லை, அவர் வெட்டுக்கிளையும் அவருக்கு தேனுந்த ஆகாரமாயிருந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க பார்க்க போனீங்களா? எதை பார்க்க போனீங்கள்? வனாந்தரத்துல ஒரு எழுப்புதல் ஒன்று வருகிறது. அங்க நீங்க எதை சொன்னாரு? வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளுகிற விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த விரியன் பாம்பு குட்டிகளே தப்பிக்கிறதுக்கு வழியை காட்டினவன் யார் என்று கேட்கிறார்கள். விரைவாய் ஃபாஸ்டாய் உலகத்துக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு விரைவாய் செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அது சீக்கிரத்துல எப்படியெல்லாம் சர்ச் பண்ணி அது சீக்கிரமாய் ஒரு வசனத்தினுடைய ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்க முடியுமோ அப்படி கண்டுபிடிக்க ஒரு விஞ்ஞான வேர்ல்டுக்குள்ளால, ஒரு விஞ்ஞானத்தினுடைய ஒரு அறிவினுடைய பெருக்கத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் படித்த அறிவின் மூலமாக நீங்கள் இதை செயல்படுத்துகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகள் மூலமாக இதை நீங்கள் கண்டடையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய நீதிக்கு ஏற்றவாறு நீங்கள் அதை தேடாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய நீதியின் கீழ் நீங்கள் அவைகளை தேடினீங்களா அதை நீங்கள் கண்டடைவீர்கள். ஏனென்றால் தேவ ஞானத்துக்கும் உலக அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
அப்ப கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்துக்கு நீங்க எதை பார்க்க போனீங்க? அந்த மனுஷனை பார்க்கவா நீங்க போனீங்க? என்ன பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியை பார்க்க போனீர்களா என்று கேட்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, வேத வசனத்தை ஆராயும் பொழுதும், சுவிசேஷத்தை நீங்க கேட்கும் பொழுதும், ஒரு மெசேஜ் நீங்க கேட்கும் பொழுதும், நீங்க எதை கேட்க வந்திருக்கிறீர்கள்? யாரை தேட வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய நீதி நியாயங்களை தேட வந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த வசனத்தில் நீங்கள் உலகத்தை தேடினீர்கள், அதை கண்டடைய மாட்டீர்கள். ஏனென்றால் உலகத்தினுடைய அந்த காட்டு புஷ்பம் அழகாய் ஜொலித்து அழகாய் நிற்கிறது, அது உங்களுடைய கண்களை அது காணும். ஆனால் மறைவில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை காண்கிறது நீங்கள் உலக அறிவின் மூலமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவ ஞானத்தினால் அதை நீங்கள் அறிய முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறதை நிறுத்தி ஒரு நிமிஷம் பாருங்கள், நின்று அதை தியானிங்க, அதை யோசித்து பாருங்க, அதை நிதானித்து பாருங்க. ஆண்டவர், இந்த உலகத்தினுடைய ஓட்டம் இப்படி போய்கொண்டிருக்கிறதே, இந்த முடிவு மரணத்துல போய் நிற்குமா, ஜீவனில போய் நிற்குமா என்கிறது. நீ வனாந்தரத்துல பார்க்க போனது ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமான அந்த இடத்திலிருந்து ஒரு ஆகாரம் புறப்பட்டு வருகிறது பாருங்க. ஏசப்பா வந்தார், போஜன பிரியனாய் வந்தார் என்று நீங்க சொன்னீங்க. யோவான் வந்தார், அவன் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு வஸ்திரம், நல்ல வஸ்திரம் தரித்தவனாய் இல்லை. அவன் திராட்சரசத்தை ஆகாரம் உண்கிறதா இவன் வரவில்லை. ஒரு பிசாசு பிடித்தவனாய், அவனை பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகத்தினுடைய வார்த்தையில சொன்ன ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவன் பிசாசு பிடித்து அவன் ஒதுக்கப்பட்ட ஒருவனாய் நீங்க எதை பார்த்தாலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர்களாய் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நின்னு நிதானித்து நீ பார் என்று சொல்கிறார். அதற்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் அதிலிருந்து ஒரு மகிமை ஒன்று வருகிறது. அது உன்னை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அந்த நீ மகிமைப்படும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிற பொக்கிஷம் அப்படிப்பட்டதா இருக்கு. பரலோக ராஜ்யத்தினுடைய தேவன் மகிமைப்படும்படியாக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் இன்றைக்கு என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் அது என்னுடைய நீதி நியாயங்களை இங்கே சொல்லுகிறதுக்காக இல்லை. நான் உலகத்திலே கற்றுக்கொண்ட அறிவை நான் இங்க பேசுகிறதுக்காக நான் வரல. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் பிரசங்கிக்கத்தக்க வண்ணமாய் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல என்னை நிற்க வைத்திருக்கிறார். இந்த எல்ரோய் மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்றால் தேவன் உங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் இன்றைக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். வனாந்தரத்திலே எதை தேடி போனீங்க? ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். பாவத்துக்கு மறிக்கும்படியாகி அந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு கூப்பிடுகிற சத்தம் வருகிறதல்லவோ? நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். இந்த சத்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அந்த புஷ்பத்தை விட அவர் அந்த ராஜாக்கு கூட அப்படி ஒரு மகிமையை அவர் கொடுத்ததில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது காயத்தமாயிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே உங்களை நீங்களே தாழ்த்தி தேவனிடத்திலே நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, இந்த காட்டு பகுதி, இந்த காடான இந்த இடத்திலே நான் வசித்து இருக்கிறேன். இதிலே ஆண்டவரே கர்த்தர் மிருகங்கள் அநேகமாக இருக்கிறது, காட்டு மிருகங்கள். இந்த மிருகத்தின் இடையிலே ஆடாயிருக்கிற என்னை நீ பாதுகாத்து வருகிறீர். என்னை நீர் ஆண்டவர் அரவணைக்கிறீர். என்னை நீர் உடைய கிருபையினால் நீர் என்னை தாங்குகிறீர் ஆண்டவர். அப்பா, இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையை காணும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நான் தேடும்படியாகவும் இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா, என்னை நீர் ஆண்டவரே செப்ப வணைந்தெடுப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீரா என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உருவாக்குவார். அவர் வரப்போகிற எழுப்புதலை கர்த்தர் உங்களை எழுப்புகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளோடு கூட பேசுகிறதுக்கு நீ கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பம்,
வசனங்களை ஆராய்ந்து ஆண்டவரே அதனை ஆண்டவரே சப்பா நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்றால் அதை ஆராயத்தக்கவன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் ஆராய்ந்து எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே இதற்குள்ளாக உங்களுக்கு ஆண்டவரே பொக்கிஷங்கள் உழைந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். அந்த பொக்கிஷத்தை எடுத்து சொல்லுகிறதுக்கு நீர் எங்களை பயன்படுத்துகிறீர் கர்த்தாவே. இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுடைய இருதயங்களை திறப்பீராக கர்த்தாவே. பரலோக ராஜ்யத்தை தேடவும் அந்த நீதி அவர்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இவர்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் அப்பா நீர் ஆண்டவரை இழுத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவர் அப்பா. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய இருதயங்களை நீர் திறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கு ஒருவரை கேரெடுத்துக்கொண்டு இயேசு நாம ஜெபித்துக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.